அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் வகையில் வரும் பொங்கல் முதல் 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் எனவும், இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த மருந்தாளர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் தேவையான கடனுதவி 3 லட்சம் ரூபாய் மானியம் அரசால் வழங்கப்படும் எனவும் சுதந்திர தின உரையில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இரண்டாவது அறிவிப்பு: நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டங்களின் முன்னோடியான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் நாளை துவங்கி வைக்கிறார். ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட மக்களின் 65 ஆண்டுகால கனவு நிறைவேறுகிறது. மூன்றாவது அறிவிப்பு: ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 3 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. 3 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்த முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் கடந்த 12ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நான்காவது அறிவிப்பு: சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள நிலையில் செப்டம்பர் 12ஆம் தேதி மீண்டும் சென்னை திரும்புகிறார் எனவும் 17 நாட்கள் முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் செல்கிறார் எனவும் தமிழ்நாடு தொழில்துறை தகவல் தெரிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், இதேபோல திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆறாவது அறிவிப்பு: கூடுதல் கட்டணம் குறித்து ஆம்னி பேருந்துகளுடைய புகார்கள் கடந்த ஆண்டை விட தற்போது குறைந்துள்ளது என அமைச்சரான சிவசங்கர் கூறியிருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு: தெற்கு ரயில்வேயில் தமிழ்நாடு, கேரளாவில் இயங்கும் முக்கிய ரயில்களின் முன்பதிவில்லா பெட்டிகளை அதிகரிக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதற்காக கோட்டம் வாரியாக பட்டியலும் தயாரிக்கப்பட்டு வருகிறது. எட்டாவது அறிவிப்பு: பாட புத்தகத்தின் மேல் அட்டை, காகிதம் மற்றும் அச்சுக்கூலி உள்ளிட்டவைகளின் விலை உயர்வின் காரணமாக பாடப்புத்தகம் தயாரிப்பதற்காகும் செலவினை ஈடுகட்டுவதற்காக மட்டுமே பாடநூல்கள் விலை உயர்த்தப்பட்டது எனவும், இந்த விலை உயர்வு லாப நோக்கத்திற்காக உயர்த்தப்படவில்லை எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். ஒன்பதாவது அறிவிப்பு: 2025ஆம் ஆண்டிற்கான ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கான விண்ணப்பம் தொடங்கியுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 13ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை ஆன்லைன் விண்ணப்பத்தை இந்திய ஹஜ் குழு இணையதளம் மூலம், அதாவது hajcommittee.government.in என்ற இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்வதன் மூலம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் 33 டிஎஸ்பிகளை பணியிட மாற்றம் செய்து டிஜிபியான சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். 11வது அறிவிப்பு: நிர்வாக பிரச்சனையால் நீண்ட இழுபறிக்கு பிறகு நாகை இலங்கை பயணிகள் கப்பல் போக்குவரத்தானது இன்று தொடங்கப்பட உள்ளது. சாதாரண கட்டணம் ரூபாய் 5000 மற்றும் பிரீமியர் இருக்கைகளுக்கு ரூபாய் 7500 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு இண்டஸ்ட்ரி என்ற நிறுவனம் கப்பல் சேவையை தொடங்க உள்ளது. சிவகங்கை என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கும் இந்த கப்பல் சேவையானது இன்று தொடங்குகிறது. காலை 10 மணிக்கு நாகை துறைமுகத்திலிருந்து கப்பல் இயக்கப்படும் என்றும், காங்கேசன் துறைக்கு பகல் 2 மணிக்கு சென்றடையும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு: சிறு கனிமங்கள் குத்தகை உரிமை வழங்க இணையதளத்தின் மூலம் பொது ஏலம் விடப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகளின் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. கடைசியாக 13வது அறிவிப்பு: விவசாயிகள் வங்கி கணக்கில் 170 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வரும் என்றும் வேளாண் துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். வெள்ளத்தில் சேதமான பயிர்களுக்கு 2023-24ஆம் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் இழப்பீடு கோரி திங்களன்று தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.